வணக்கம். நம்ம சுபாவி இருக்கிறார் இல்லையா, சுபா வீரபாண்டியன், இறால் மிசைக்கு சொந்தக்காரர். அவர் வந்து ட்விட்டர்ல ஒரு ஆடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. என்னன்னா, அதாவது தந்தை பெரியார் அவர்களுடைய தமிழ் குறித்த அந்த கருத்தை வந்து அவர் ஒரு கருத்தை வந்து அவர் பதிவிட்டிருக்கிறாராம் ட்விட்டர்ல. அந்த கருத்துக்கு வந்து 124 பின்னோட்டங்கள் வந்துச்சாம். அதுல வந்து மகேஷ் வாசுதேவன் அவர்களை தவிர மற்றவங்க எல்லாருமே அவரை வந்து திட்டியும், யாரு சுபவியும் திட்டியும், நம்ம பெரியார் அவர்களை திட்டியும் வந்து கண்டமானைக்கு கெட்ட வார்த்தை போட்டு அசிங்கமாட்டு போட்டு திட்டியும் கருத்தை பதிவிட்டிருக்காங்களாம். அந்த கருத்துக்கு அவர்களுடைய தோழர்கள் யாருமே வந்து மறு கருத்தை தெரிவிக்கலையாம். ஏன்டா எங்களை இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி மறு கருத்தை தெரிவிக்கல. நீங்களாம் வந்து நிறைய வேலையில இருப்பீங்க, அதனால நீங்க கருத்துக்களை தெரிவிக்கல. நான் வேலை இல்லாம வெட்டியா இருக்கிறேன், அதனால நான் வந்து அவங்கள கூட போராடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழாத குறையாட்டு அந்த ஆடியோ பதிவு, குரல் பதிவு அவர் போட்டிருக்கிறாரு. அதை நீங்களே கேளுங்க. வணக்கம். இன்று காலை 6 மணிக்கு நம்முடைய வலைத்தள அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன். அதற்கு இந்த 12 மணி நேரத்தில் 124 பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன. மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் பெரியார் அவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர் கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை. நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறார். வேலையில்லாத நான் மட்டும் தொடர்ச்சியாக அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறார். நன்றி தோழர்களே. அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சீமான் அவர்கள் வந்து மயிலாடுதுறையில பெரியாரை போற்றுவோம் அப்படின்ட்டு ஒரு சிறப்பு கூட்டம் போட்டு, பெரியாரை போற்றுவோம் அப்படின்னா தந்தை பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. அது அப்படி கிடையாது. பெரியார்னா தந்தை பெரியார் தான். தமிழ்நாட்டில் பெரியார்னா தந்தை பெரியார் மட்டும், ஈவர பெரியசாமி அவர்கள் மட்டும் தானா? அப்படி இல்லை. தமிழ் தேசியம், தமிழுக்காக பாடுபட்டவர்கள், தமிழுக்காக உயிர் நீர்த்தவர்கள் எல்லாருமே பெரியார் தான் அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சு சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. குறிப்பாக ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து பெரிய செல்வந்தர், வசதியாக வாழ்ந்தவர். அவர் வந்து கடைசி காலத்துல அவருடைய சொத்துகள் செல்வங்கள் எல்லாத்தையுமே இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்குமே எழுதி வைத்துட்டு தான் அவர் வந்து இறந்து போனார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வாழ்ந்த மண் தான் இது. அப்பேற்பட்ட முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் வந்து எங்களுக்கு பெரியார். பெரியாரை விட ஈவர பெரியசாமி அவர்களை விட முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் வந்து எங்களுக்கு பெரியார். அப்புறம் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் எங்களுக்கு பெரியார் தான். அதாவது கல்வியை கொண்டு வந்தது அவர் தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. கல்வினா ஏழை எளிய மாணவர்களுக்காக கல்வியை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அந்த சமயத்திலையும் கூட குழந்தைகள் வந்து கல்வி கற்றுட்டு இருக்கும் கூட ஒரு உணவு சாப்பாடு வசதி இல்லாம இருந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் வந்து பட்டினியாட்டு போயிட்டு பள்ளிக்கூடங்களை படிக்கக்கூடாது, பாடங்கள் படிக்கக்கூடாது. அதனால அதுக்கு உண்டான வேலைகள் என்ன உண்டோ, அதாவது சாப்பாடுக்கு உண்டான மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜர் அவர்கள் தான். ஏழை எளிய மக்களுக்கு வந்து படிப்பு வசதியும் செய்து கொடுத்தவர், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். அப்படி ஒரு மகத்தான வீரர் கர்ம வீரர் காமராஜர். அப்பேற்பட்ட வீரர் தான் எங்களுக்கு பெரியார். ஈவேரா பெரியசாமி அவர்களை விட காமராஜர் தான் எங்களுக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. திரும்ப பழனி பாபா அவர்களை பத்தி பேசுறாங்க. பழனி பாபா அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் வந்து நிறைய கல்லூரிகள் கட்டுவதற்காக அவர் வந்து நிறைய நன்கொடை உதவிகளை அவர் செய்திருக்கிறாரு. குறிப்பா அவர் அப்படி செய்த காலகட்டங்களில் அவருடைய வயது வந்து 20, 22, 23 அந்த மாதிரி வயசு தான் அவருடைய வயசு இருந்தது. அப்பவுமே அந்த ஒரு நலத்திட்டங்கள், நன்கொடைகள் வழங்குவதற்கு ஒரு உதவியா இருந்தவர் தான் பழனி பாபா அவர்கள். மறுபடியும் தமிழுக்காகவும், தமிழ் உணர்வுக்காகவும், தமிழ் மக்களுக்காகவும் நிறைய பாடுகளை பட்டவர். அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட, தமிழ் தான் என்னுடைய முதல் மொழி, தமிழ் தான் என்னுடைய, அதாவது எப்படி நான் தழுவியதுதான் இஸ்லாம் மதம், ஆனா நான் வந்து என்னுடைய இனம் வந்து தமிழ், நான் தமிழன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் இருந்தவர் தான் பழனி பாபா அவர்கள். அந்த விஷயத்துல வந்து ஈவேரா பெரியசாமி அவர்களை விட பழனி பாபா தான் எங்களுக்கு பெரியார் அப்படிங்கிற கருத்தை வந்து சீமான் அவர்கள் முன் வச்சிருந்தாங்க. இவ்வளவு ஏன் இப்போ இருக்கிற திருமாவளவன்
அவர்களை வந்து திருமாவளவன் அவர்கள் கூட எங்களுக்கு பெரியார் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. திருமாவளவன் அவர்கள் வந்து சீமானை வந்து நிறைய விமர்சனங்கள் வைத்திருந்தாலும் கூட அந்த கூட்டத்துல வந்து எங்களுக்கு வந்து இளைய தலைமுறைக்கு வருகிற இளைய தலைமுறைக்கு திருமாவளவன் அவர்களும் எங்களுக்கு பெரியார் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் வந்து எங்களுக்கு பெரியார் தான் அப்படிங்கிற கருத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு. சீமான் அவர்களை நம்ம இப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு அரசியல்ல ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா திருமாவளவன் அவர்களும் எங்களுக்கு பெரியார் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சார் இல்லையா, அந்த விஷயத்துல வந்து பழுத்த அரசியல்வாதியா மாறிட்டாரு சீமான் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைகள், அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேசுற அந்த கருத்து நுணுக்கங்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து நிறைய புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்துல எப்படி பேசணும், யாரை பத்தி எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்து முழுசாட்டு ரொம்ப முதிர்ச்சியாட்டு அடைஞ்சிருக்கிறாரு சீமான் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இப்போ வந்து திமுக சுபவி அவர்கள் வந்து புலம்பிட்டு இருக்கிறார் இல்லையா, என்ன சொல்லி அவங்கள வந்து நம்ம திட்டுறது, எப்படி ஏதாவது இருந்தா தானே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தந்தை ஈவரா பெரியசாமி அவர்கள் வந்து தமிழை ரொம்ப இழிவாட்டு பேசியிருக்கிறாப்புல. தமிழ் ஒரு சனியன், தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழை விட்டு ஒழியுங்கள். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறார், என்ஜாய்பிள் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. உங்களுக்கு தேவைன்னா நீங்க எப்படினாலும் என்ஜாய் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்ப்பப்பையை எடுத்து ஏறிங்க, பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் மாதிரி, அதாவது நீங்க சுதந்திரமா இருக்கு, பெண்கள் சுதந்திரமா இருக்குன்னா கற்பப்பையை எடுத்து எறிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ரொம்ப மோசமாலாம் பேசியிருக்கிறார் இல்லையா. அதெல்லாம் வந்து அதுக்கு முட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா பேசுனது எல்லாமே உண்மை. அப்போ சீமான் அவர்கள் வந்து பெரியார் தந்தை பெரியசாமி அவர்களை வந்து அவர்களுடைய அந்த சொன்ன கருத்துக்களை வந்து எல்லாத்தையுமே தோல் உரிச்சு வெளிப்படுத்திட்டார் மக்களிடையே. அப்போ எதுவுமே அவங்களால பேச முடியல, கருத்துக்கள் வாதங்களை வந்து முன்வைக்க முடியல. அப்போ அதாவது சீமான் அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல முடியாதவங்க வந்து அவதூறா தான் கையில் எடுப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அவரே சொல்றாரு, எனக்கு வேலை வெட்டி ஒன்றும் கிடையாது, நான் சும்மா தான் இருக்கிறேன், அதனால வந்து ஏதாவது நான் ஒன்று பேசிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வாங்கின காசுக்கு அவங்க பேசணும் இல்லையா, இல்லைன்னா அறிவாலயத்துல இருந்து கேள்வி வந்துடும், என்னையா நீ சும்மா இருக்கிற, ஏதாவது பேசியா. அவன் அங்க சீமான் திமுக நம்ம இவரா பெரியசாமியை பத்தி பொழந்து கட்டிட்டு இருக்கான், வச்சு வறுத்து எடுக்கிறாப்புல, நீ என்னையா சும்மா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துடக்கூடாது இல்லையா. அதனால ஏதாவது ஒன்ன சொல்லி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதுல வந்து திட்டிருக்காங்க இல்லையா, அது திட்டுனவங்க பூரா உங்களாதான் தான் இருக்கும், திமுகலா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இவரா பெரியசாமி அவர்களை பத்தி, ஏயா சும்மா தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க நினைச்சு பேசியிருப்பாங்க. இப்போ வந்து திமுகவுக்கு ஓட்டு அவங்க கட்சியில உள்ளவங்கள பணம் கொடுக்காம அவங்களே ஓட்டு போட மாட்டாங்க, அதுதான் உண்மை. பணம் கொடுக்காம உங்க கட்சியில நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொகுதியிலேயே வந்து அவர் ஜெயிச்சிட மாட்டார் பணம் கொடுக்காம அவங்க கட்சிக்காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க. அந்த நிலைமையில தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு திமுகவோட நிலைமை. இப்போ போன வருஷம் பொங்கலுக்கு வந்து பணம் கொடுக்கல, காசு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இப்போ இந்த எலெக்ஷன் இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வர்றதுனால இந்த பொங்கலுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3000 ரூபாய் வந்து எப்படி எடுப்பாங்க, எங்க இருந்து எடுப்பாங்க, இந்த 3000 ரூபாய் எப்படி ஈடு கட்டுவாங்க, யாருடைய பணம், மக்களுடைய பணம் தானே. அப்புறம் மடிக்கணினி, மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப்ல வந்து எத்தனை கோடி ரூபாய் இப்போ செலவாயிருக்கும். ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து 8 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 8 லட்சம் கோடிக்கு கடனுக்கு இடையில வந்து இப்போ இந்த மக்களுக்கு வந்து ரேஷன் அட்டைக்கு வந்து 3000 ரூபாய் பணம், லேப்டாப்பு, அது இதுன்னு கொடுத்து இப்போ இந்த காசுலாம் எப்படி சரி கட்ட முடியும், யாரோட தலையில வந்து விழும், இந்த மக்கள் ஏன் இதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு புரியவே மாட்டேங்குது. அதாவது 50-55 வருஷமா இவங்க வந்து இப்படிதான் ஏதாவது ஒண்ணு எலெக்ஷன் டைம்ல வந்து சொல்லி 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 ஏமாத்தி இந்த மக்களை அவங்க ஏமாத்துறாங்க, இவங்க ஏமாறுறாங்க. இதே வேலையதான் நடந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் டைம் நெருங்கும் போது சிந்திக்கிறதே கிடையாது, நம்ம மக்கள் வந்து எதையுமே சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம நாட்டுக்காக யார் நிக்கிறா, நாட்டை யாரு ஏமாத்திட்டு இருக்கிறா, சிந்திக்கவே கிடையாதுங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே தெரியும். ஏன்னா இன்னைக்கு உள்ளங்கையில எல்லாமே, போன் வந்து உள்ளங்கையில இருக்குது, உள்ளங்கையில உலகம் இருக்கிற மாதிரி
யார் என்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ அன்னன்னைக்கு உள்ளது வந்து அந்த சாத்தியமாற்று நடக்குதா, பின்னாடி வரதை வந்து யாருமே யோசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு எனக்கு வீட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கா, நாளைக்கு வர்றது நம்ம நாளைக்கு, அப்படிதான் யோசிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த தேர்தல் வரும்போது, தேர்தல் நெருங்கும் போது பணம் கொடுத்துருந்தாங்க, பிரியாணி, குவாட்ரு, பரிசு பொருட்கள் கொடுத்துரு, இந்த மாதிரி ஏமாத்தி நீங்க எவ்வளவு தருவீங்க, இந்த கட்சிக்காரங்க எவ்வளவு தருவாங்க, அந்த கட்சிக்காரங்க எவ்வளவு தருவாங்க, அப்போ நீங்க இந்த கட்சியில இருந்து 1000 தந்துட்டாங்களா அவங்களுக்கு ஓட்டு போட்டுரும், அப்போ இந்த கட்சியில இருந்து 2000 தந்துட்டாங்களா அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டுரும். இப்படிதான் மக்கள் வந்து அந்தந்த டைம்ல வந்து சிந்திக்காம யாரு அதிக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டை வந்து கெடுத்து விட்டுறாங்க. அப்ப இதுல இருந்து யாரு மேல தப்புன்னு நமக்கு சொல்ல முடியும்? அரசியல்வாதிகள் மேலையும் ஆட்சியாளர்கள் மேலையும் தவறே கிடையாது. என்ன பொறுத்தளவு மக்கள் மேலதான் முழு தப்பு. மக்கள் தான் தப்பு பண்றாங்க. அரசியல் தேர்தல் நெருங்கும் போது அந்த யார் அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு கொள்ளை அடிக்கிறவங்களையும், கொலை பண்றவங்களையும், நாட்டை நாசமாக்குறவங்கள்ட்டையும் இயற்கை வளங்களை அழித்து அவங்க வந்து கொளுத்து திங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நம்ம மக்கள் வந்து நாட்டை கொடுத்துட்டு கடைசி நேரத்துல அப்புறம் வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, அங்க தண்ணி வரல, கரண்ட் வரல, அது இல்லை, இது இல்லைன்ட்டு போராடிட்டு இருக்கிறது. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான வேலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம இங்க வந்து நம்ம மக்கள் மாறாத வரைக்கும் எதுவுமே மாற போறது கிடையாது. தெரிஞ்சுமே தீயில கொண்டு கையை வச்சாக்கி அது சுடதான் செய்யும். தீ அதுல கையை வச்சா சுடும்னு தெரிஞ்சுமே உனக்கு காசு தரேன் வையின்னு சுட்டுக்கிறாங்க நம்ம மக்கள். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இனி கொஞ்சம் கொஞ்சமா மாறுதா, எப்படி மாற போகுது என்னன்னு தெரியல. சீமான் அவர்கள் வந்து 8.5% வாக்கு வச்சிருக்கிறாங்க. 2026ல வந்து மக்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்துவாங்களா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. சரி பார்ப்போம். சீமான் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ட்டு தேர்தல் நேரங்களில் தயவு செய்து சிந்திச்சு செயல்பட்டு வாக்கு செலுத்துங்கள். அதுதான் நமக்கு சிறப்பாக இருக்கும். வருங்காலங்களில் வந்து நீங்க இன்னைக்கு நடக்கிறதான் பார்க்குறீங்க, நாளைக்கு உங்க தலைமுறையினரை வந்து நீங்க சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாம போயிடும் நாளைக்கு எல்லாமே. அப்புறம் வந்து படங்கள்ல, போன்கள்ல தான் வந்து நீங்க இதுதான் வயக்காடு, இதுதான் கிணறு, இதுதான் அரிசி, இதுதான் கோதுமை, இதுதான் தண்ணி அப்படின்ட்டு போன் எடுத்து அதுலதான் நீங்க வந்து படங்களை காட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அந்த மாதிரி கொண்டு விட்டுருவாங்க. அதனால சிந்திச்சு செயல்பட்டு 2026ல வாக்கு செலுத்துங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.